போர் தொடங்குறதுக்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுவது இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையிலான மிக முக்கியமான கிரகமாக சொல்லக்கூடிய சனி தான். இந்த சனி ஏற்கனவே இந்த மாதிரி உலகம் முழுக்க ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டது கொரோனா டைம். அதே அமைப்பு தான் மறுபடியும் இந்த மீனத்தில் சனி வந்தப்பயே நடக்க ஆரம்பிச்சது. தமிழ் புத்தாண்டு 60 வருஷம், அதில் இப்போ வரக்கூடிய இந்த பராபவ ஆண்டு 40வது வருஷம். இந்த 40வது வருஷத்து ஆண்டு நிறைய சிக்கல்களோடு தான் நடந்திருக்கு. 2027 தொடக்கத்தில் இன்னைக்கு இந்த உலகத்தின் மொத்த பிரச்சனைக்கும் காரணமான அடிப்படை புள்ளியாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் மரணம் நடப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அந்த டயத்தில் இருக்குது. இதோட சேர்த்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. அது எங்கேருந்து கிடைக்கும்னா, ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு சக்திதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். ஆஸ்ட்ரோ தமிழ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம உலக நாட்டிலேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வார். இது எவ்வளோ தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா, அங்கே களத்தில் இருக்கவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதற்குண்டான கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது? இது வார் நீடிக்குமா? இது எப்படி நடக்க போகுது சார்? இதை பற்றி உங்களோட கணிப்பு. போர் தொடங்குறதுக்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுவது இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையிலான மிக முக்கியமான கிரகமாக சொல்லக்கூடிய சனி தான். இந்த சனி ஏற்கனவே இந்த மாதிரி உலகம் முழுக்க ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டது கொரோனா டைம். அந்த டயத்தில் தனுசில் சனி இருந்தார். சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி கூடவே சேர்த்து ஒரு 5 கிரகத்தை பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ எல்லா கிரகமும் சனிக்கிட்ட போய் சரண்டர் ஆகிடுச்சு. குரு வீட்டில், அதாவது பொதுவாக நம்ம குருவை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, குரு ஒரு சுப கிரகம், குருவின் வீட்டில் இருக்கிற கிரகமே சுபத்துவம் அடைஞ்சிடும், எல்லாமே அற்புதமாக இருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் தனுசு ராசியில் 5 கிரகம் ஒன்று சேர்ந்ததும் என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அவ்வளவும் நடந்து உலகம் மொத்தத்தையும் ஒரு நாள் இழுத்து பூட்டி யாரும் இயங்கக்கூடாது, யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உலகத்தையும் ஸ்தம்பிக்க வச்ச ஒரு அமைப்பாக இருந்தது. அதே அமைப்பு தான் மறுபடியும் இந்த மீனத்தில் சனி வந்தப்பயே நடக்க ஆரம்பிச்சது. இது ஏற்கனவே ஒரு வருஷமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு வந்தது. இப்போது அதனுடைய உச்சத்தை போய் தொட்டுட்டு நிற்குது. இதுதான் உச்சமானு கேட்டால் இதுதான் உச்சம் கிடையாது. ஏன்னா குரு இன்னும் 2 வருஷம் அங்கே இருக்க தான் போகிறாரு. கொரோனா டயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷ காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காலகட்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சனி மீனத்தில் இருக்கக்கூடிய அதே 2 வருஷ காலகட்டமும் இதே மாதிரி ஒரு கஷ்டமான காலகட்டம் தான் அப்படின்றது புரிஞ்சிக்கலாம். இது ஒட்டுமொத்த உலகத்துக்குமான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இதோட சேர்த்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. அது எங்கேருந்து கிடைக்கும்னா, இந்த குரு உச்சமடையும் நேரத்தில், அந்த குரு ஜூன் மாதத்தில் பெயர்ச்சி நடக்குது. அந்த குரு பெயர்ச்சி நடந்ததுலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு அந்த குரு அங்கேயே அந்த ஒரு ராசிக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பார். அந்த டயத்தில் அவர் பார்த்து சில விஷயங்கள் மாற்றுறதுக்கான முயற்சி எடுத்து சில விஷயங்கள் நடக்கும். அது கரெக்டாக 2027 தொடக்கத்தில் மறுபடியும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிடும். சில நேரங்களில் அப்போது அரசியல் தலைவர்கள் மரணம் அடைஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்குது. என்னோட கணிப்புக்கு அப்படின்னா 2027 தொடக்கத்தில் இன்றைக்கி இந்த உலகத்தின் மொத்த பிரச்சனைக்கும் காரணமான அடிப்படை புள்ளியாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் மரணம் நடப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அந்த டயத்தில் இருக்குது. ஒரு பெரிய ஸ்பாய்லர் அந்த டைம். அது ட்ரம்ப்புக்கே நடக்கலாம், இல்லைனா அமெரிக்கா தாக்கப்படலாம், இல்லைனா அமெரிக்கா ஏதாவது ஒரு பெரிய ஒரு கடல் சீற்றத்தாலேயோ இல்லை காலநிலை வேறுபாட்டு காரணமாகவோ இல்லை மழையின் காரணமாக பூகம்பம், புயல், ஏதோ ஒன்று மொத்தத்தில் அந்த இடத்த போட்டு ஒரு மாதிரி நாசம் பண்ணிடும். மக்கள் எல்லாரும் பார்த்து அதை வருத்தப்படுவாங்களான்னா கிடையாது. எல்லா பிரச்சனையும் பண்ணலாம், இன்றைக்கி உனக்கு நடந்துருச்சு பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க அன்றைக்கே எல்லோரும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த சனி எல்லா குழப்பத்தையும் பண்ணுது. குரு இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. சில நேரங்களில் குறைக்கிற மாதிரி செஞ்சாலும் அது மறுபடியும் தூக்கி தான் விடும். சரிங்க, இது மட்டும்தான் இந்த 2 கிரகம் தான் காரணமானா, இது 2 மட்டும் காரணம் இல்லை. அதுக்கு சேர்த்து இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு 60 வருஷம், அதில் இப்போ வரக்கூடிய இந்த பராபவ ஆண்டு 40வது வருஷம். இந்த 40வது வருஷத்து ஆண்டு நிறைய சிக்கல்களோடு தான் நடந்திருக்கு. இது நீங்கள் இங்கேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் போய் 40 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னாலும் அந்த நேரத்துலையும் ஒரு புயல் வர்றது, இல்லைன்னா மழை பெரிய சிக்கல்களாக இருக்கிறது, நோய்கள் பாதிக்கப்படுவது. நீங்கள் இன்னும் மறுபடியும் பின்னாடி போனீங்க அப்படின்னா இந்த காலரா வர்றது, உணவு பஞ்சம் உருவானது,
இந்த மாதிரி இது வந்து நீங்கள் ரிவர்ஸ் போக போக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 40 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த 40 வருஷத்தை எப்படின்னா, இந்த சனியுடைய சுற்று வந்து மொத்தம் 30 வருஷம், 2க்கு 60 வருஷம். இந்த குருவும் சனியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு காம்பினேட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த டைம் வந்து 40 வருஷத்துக்கு ஒரு முறை எப்படியும் வந்துடும். ஸோ 30 வருஷம் முடிஞ்சு 40வது வருஷத்தில் அது எங்கேயோ இடத்துல வந்து ரிலேட் ஆகிக்கிட்டே தான் வரும். அந்த 40வது வருஷத்தில் ஒரு சிக்கல் வரும். நீங்கள் ரிவர்ஸில் போய் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக முதல் உலகப் போருக்கும் 2ஆம் உலகப் போருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 வருஷ இடைவெளி. இதே கிரகம் தான். இங்கே இந்த 2019க்கும் 2026க்கும் கணக்கு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு இடைப்பட்ட அதே இடைவெளி தான் வரும் அங்கேயும். அதே மாதிரி தான் வந்து உணவு பஞ்சம் வந்தது, எலிக்காய்ச்சல்னு வந்தது. இந்த மாதிரி விதவிதமான நோய்கள், விதவிதமான பிரச்சனைகள், போர்கள். இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர், அப்புறம் இந்தியா சைனா போர், இதெல்லாம் வந்த நேரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த குருவும் சனியும் சேர்ந்து நின்ன நேரம் தான் அதிகப்படியான சிக்கல் உள்ள நேரம். ஸோ அது இப்போ வந்திருக்கு. அதனுடைய உக்கரம் வந்து இன்னும் அதிகமாக தான் காட்டுது. இது இதோட முடியுமானா முடியாது. மே மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து இன்னமும் கூட திடீர்னு தீவிரமாகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. எப்போ வேணாலும் இப்போ இன்றைக்கி வந்து போர் நிறுத்தம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை எப்போ வேணாலும் உடச்சிக்கிட்டு இல்லை போர் நிறுத்தம்லாம் கேன்சல், மறுபடியும் வா சண்டைக்கு வா, இந்தா வாங்கிக்க குண்டு அப்படின்னு சொல்லிட்டு குண்டு போடுறதுக்கு பெரிய பெரிய வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் இது சரி வராதுன்னு சொல்லி பெரிய குண்டா போட்டு அவனை மொத்தமாக அழிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சுச்சுவேஷன் போகிறதுக்கும் வாய்ப்பு. அதுக்கு முக்கியமான காரணம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய், இப்போ கரண்ட்டாக சேர்ந்துருக்கிற மீனத்தில் இருக்கிற சனி செவ்வாய் சூரியன், இவங்க 3 பேர். சூரியன் நகர்ந்துருவார். சூரியன் நகர்ந்த உடனே மறுபடியும் அந்த சனி செவ்வாய் மட்டும் நிற்கும். கூடவே புதன் சேருவார். புதனுக்கு இது கேந்திரத்தில் குரு நிற்பார். இந்த புதனும் குருவும் 1 4 7 10 நின்றுட்டாங்கன்னா அப்போ வந்து கூட்டு மரணங்களை தவிர்க்க முடியறதில்ல. இது நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் இப்போ வந்து இன்னொரு 2-3 நாளில் புதன் மாறிடுவார். சூரியன் வந்து மேஷத்துக்கு போனதும் புதன் மீனத்துக்கு போயிடுவார். அப்போது குருவுக்கு 10ஆம் இடத்துல புதன் வந்து நின்றுவார். அந்த டயத்தில் கூட்டு மரணங்கள் தவிர்க்க முடியாத ஒரு சிக்கலான ஒரு அமைப்புகளாக போயிடும். இதோடு நிற்காது. இன்னும் இதனுடைய தொடர்பான வேறு சில சிக்கல்கள் உருவாகிக்கிட்டே வரும். விலைவாசி உயர்வு, பஞ்சம் வரலாம். இப்போ பஞ்சம் நமக்கு வருமா, இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறதுல உலகின் வேறு சில பகுதிகளில் அவங்களுக்கு உணவுக்கே வழி இல்லாமல் அவங்க வந்து தினசரி உணவுக்கு போராடக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வரலாம். அது இப்போயே வந்து நமக்கு காட்டிடுச்சு வளைகுடா நாடுகளில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு. இது திடீர்னு மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா, பர்மா இதை ஒட்டியும் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு பாகிஸ்தானில், ஸ்ரீலங்காவில், பங்களாதேஷ்லேயும் ஆல்ரெடி வந்துருச்சு. இது என்னென்னா உலகின் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே மெதுமெதுவாக இந்த ஒரு ஆக்டோபஸின் கரங்கள் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். இதை தவிர்க்க முடியாது. நம்மெல்லாம் புண்ணிய பூமியில் இருக்கிறோம். ஸோ நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம், நம்ம அதை பின்பற்றி வரக்கூடிய தன்மைகள், இதனால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராதுன்னு நம்பலாம். ஏன்னா இன்றைக்கி வரையும் அந்த சூழ்நிலையை நாம் வந்து ஃபேஸ் பண்ணலை. மற்ற நாடுகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்முடைய தலைமையும் நல்லா இருக்குது, தலைவர்களும் நல்லா இருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்த குருமார்களும் நல்லா இருக்காங்க, சித்தர்களும் எல்லாருமே வந்து நம்மளை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி முறைப்படுத்தி கொண்டு வந்ததுனால தான் நாம் இந்த ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறோம். ஓகே. ஸோ வாருங்கிறது வந்து தொடரதான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து தமிழ் புத்தாண்டு வர இருக்குது. ஸோ அந்த கிரக சூழ்நிலைகளுக்கு இந்த வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி கனெக்ட் பண்ணி நீங்கள் சொல்ல போகிறீங்க? ஏன்னா வாரங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் 2031 வரைக்கும் நடக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு வந்து நம்ம நாட்டுக்கு வந்து எப்படி இருக்க போகுது சார்? மேஜர் லெவலில் எல்லாமே அடி வாங்குங்க. ஆனால் கீழ் லெவலில் நடக்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதே தமிழ் புத்தாண்டில் இப்போ தமிழ் புத்தாண்டுங்கிற 2031 வரைக்குமே நீங்கள் பிரச்சனை சொன்னீங்க இல்லைங்களா, சிவியர் பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் 2 வருஷம் பிரச்சனை. அதை வந்து தவிர்க்கவே முடியாது, சிவியராகவே இருக்கும். அதன் பிறகு டேமேஜ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு மெத்தட்லேருந்து ஆரம்பித்து மெதுவாக ஏறி போக ஆரம்பிக்கும். ஆனால் ரொம்ப அதிகமான சிக்கலான பிரச்சனைக்குரிய வருஷம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருஷம், குறிப்பாக மீனத்தில் சனி இருக்கிற வரைக்கும் இந்த சிக்கல் தான் தவிர்க்க முடியாது. ரெக்கவரி பீரியட் அப்படிங்கிறது 2 வருஷம் முடிஞ்ச உடனே தான் ஆரம்பிக்கும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. உலகம் முழுக்க மற்றவங்கள்லாம் அடி வாங்கிட்டு இருப்பாங்க, நாம் வந்து ஓரளவுக்கு சுமூகமாக இருப்போம். ஏன்னா நம்ம இந்தியன்ஸுமே வந்து மற்ற நாடுகள்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்களோட நிலைமையெல்லாம் வந்து எப்படி இருக்கும் சார்? ஒன்றும் செய்ய வேண்டாம், இருக்கிறதெல்லாம் விற்றுப்பட்டு ஊருக்கு வந்துடுங்க. நாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்.
நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் வந்து வெளிநாட்டில் இருந்து சம்பாரித்து எல்லாம் பண்ணியும் ஒன்றும் பெரிய சந்தோஷத்தெல்லாம் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க, தனியாக தான் இருந்திருப்பீங்க. அதுக்கு நம்ம ஊருக்கு வந்துடலாம், சொந்த பந்தத்தோடு இருக்கலாம், அப்புறம் சின்ன வயசு ஞாபகங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ஏதோ பிடிச்சதை செய்யலாம், வெளிநாட்டிலேருந்து கற்றுக்கிட்ட தொழில்நுட்பத்தெல்லாம் உண்டே கொண்டு வரலாம். இப்படி ஏதோ இந்த மாதிரியான மாற்றங்கள் நிறைய நடக்கும். இதனுடைய இதை நம்ம எங்கேருந்து பார்க்கணும்னா, எல்லா நாடுகளையும் சிக்கல் அப்படின்னா ஆமாம் உண்மைதான். அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூழ்நிலை, திருப்தியான ஒரு சூழ்நிலை, குறைஞ்சபட்சம் பாதுகாப்பாக நாம் இருக்கோம். டேய் அப்படின்னு கூப்பிட்டா என்னடா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறான்னா அது நம்ம ஊராக தான் இருக்கும். நீங்கள் சம்பாரித்த பணத்தையும் கொண்டு வந்துடுங்க, மறுபடியும் என்ன ஒரு 5 வருஷம் கழிச்சு போய் வாங்கிக்கிங்க, என்ன வேணுமோ வாங்கிட்டு போங்க. ஆனால் இப்போ கொண்டு வந்துடலாம். இன்னொன்று, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தெல்லாம் இங்கே வந்து ஒன்று பயன்படுத்தலாம், இல்லையா பரப்பலாம், சொல்லி கொடுக்கலாம், ஏதோ ஒன்று செய்யலாம். இதன் மூலமாக என்ன ஆகும்னா, நீங்கள் மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யும்போது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு டீமை உருவாக்கியிருக்கேன், அந்த டீமோட உதவி எடுத்துக்கிட்டு நான் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலை உருவாகும். ஸோ அடுத்த 5 வருஷம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன கேட்டால் இந்தியாவுக்கு வந்துடுறது பெட்டர். இங்கே எந்த பிரச்சனையும் வராது. இங்கே நினச்சி பாருங்கள், நம்ம நாட்டில் முதலீடு பண்ணுறதை விட ரொம்ப அதிகமாக துபாயில் போய் முதலீடு பண்ணாங்க. இப்போ எப்போ தலைமையிலேயே குண்டு போட்டுருவானோன்னு எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறான். என்னை புட்டா போதுண்டான்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு வந்துட்டாங்க. இந்த பிரச்சனை நடக்கும் அப்படின்னு தெரியும், ஆனால் இதனுடைய தீவிரம் தெரியாது. 1 கோடி பேர் அந்த அரபு நாடுகளில் நம்ம ஆளுங்க வாழ்கிறாங்க. 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் பேர் வந்துட்டாங்க. அதன் பிறகு மெதுமெதுவாக இன்றைக்கி வந்து அந்த அரபு நாடுகளை சுற்றி அங்கங்கே ஒரு 30 லட்சம் பேரை கூட்டு வந்திருக்காங்கண்ணா. இன்னும் 70 லட்சம் பேரை கொண்டு வரவே முடியல. அந்த 30 லட்சம் பேரும் இந்தியாவிலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வெளிநாட்டில் போயிட்டு, நான் வந்து பெரிய பணக்காரன், எனக்கு வந்து துபாய் தான் சொர்க்கம், நான் இங்கே பணத்தை போட்டு நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க. அவங்களுக்கு இப்போ வந்து நான் கம்முனு எங்கள் ஊரில் போயிட்டு நான் ரேஷன் அரிசியில் கூட போய் சாப்பிட்டுக்கிறேன், ஆனால் இந்த குண்டு சத்தத்தில் வாழ முடியாது என்னால், எப்போ தலைமையில் குண்டு போடுவானோன்னு தெரியலையேன்னு சொத்தெல்லாம் விட்டுட்டு ஓடி வர்றோம். இதை நீங்கள் மறுபடியும் எங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணோன்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவின் போது இங்கே இருக்கிற சொத்தையெல்லாம் விட்டுட்டு பாகிஸ்தானில் அதாவது முஸ்லீம்கள் வந்து பாகிஸ்தான் போனாங்க, இந்துக்கள் வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தாங்க. இதை அப்படியே இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் வந்து பர்மாவிலையும் நடந்துச்சு. பர்மாவில் இந்தியர்கள் தமிழர்கள் ஜாஸ்தி. அங்கே அந்த போர் வரும்போதும் அங்கே இருக்கிறவங்கள சொத்துக்குத்து எல்லாத்தையும் விட்டுட்டு உயிர் பிழைச்சா போதுன்னு ஓடி வந்தாங்க. இப்போது துபாயில் இருக்கிறவங்க அந்த அரபு நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட அதே சூழ்நிலை உருவாகி இருக்குது. இதனிருந்து புரிஞ்சிக்கிறது என்னென்னா, நிறைய பணம் இருக்கா, மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்துடுங்க, ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பார்த்துக்கலாம். உங்கள் கிரகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம ஊர் வந்துடுவீங்க. இல்லைன்னா ஐயோ சொத்து போச்சேன்னு அங்கேயே உட்காந்துருப்பீங்க. அதனுடைய சித்திரவதைகளை வந்து சொல்ல முடியாது, அனுபவிச்சு தீராது. இப்போ உங்களுக்கு 8 12ஆம் இடம் வேலை செஞ்சது அப்படின்னுட்டா உங்களால் அவ்வளோ சீக்கிரம் இந்த பக்கம் வர முடியாது. அதே நேரம் தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அங்கே கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய மைண்டு வந்து அதுக்கு வழிவிட்டால் வரலாம். ஏன்னா இப்போ படிப்பு விஷயமா நிறைய பேர் வந்து அங்கே இருப்பாங்க, வேலை விஷயமா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? எல்லாத்தையும் விட உயிர் தாங்க பெருசு. ஒரு கணக்கு போட்டு பாருங்கள், உங்களுடைய வாழ்நாள் வந்து ஒரு 60 வருஷம்னு வச்சுக்கிங்க. இந்த கல்விக்காகவோ வேலைக்காகவோ நீங்கள் அங்கே வந்து ஒரு 5 வருஷம் தான் இருக்க போகிறீங்கன்னா, அந்த 5 வருஷத்தை நீங்கள் மறுபடியும் பின்னாடி நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ உங்களுடைய உயிரையும் உடம்பையும் பொருளையும் பத்திரப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. சரியாக தப்போ நாம் இங்கே பார்த்துக்கலாம். இங்கே கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு போனவங்க கூட தப்பிச்சுக்கிட்டாங்க, கனடா போனவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க, ரஷ்யாவில் இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இந்த அரபு நாடை சுற்றி போனவங்க மட்டும்தான் மாட்டிக்கிட்டாங்க. என்னை கேட்டால் இடம் மாறுறது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்லை அவ்வளோ காசு போட்டோம் என்னால், ஏன்னா யாருக்கும் பணம் வந்து ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. எங்கேருந்தோ அந்த அவசரத்துக்கு பணத்தெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வந்திருப்பாங்க. இப்போ முடியல அப்படின்ட்டா சிரமம்தான். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சேஃபான ஏரியாவில் போய் இருந்துக்க பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம ஊரில் படிச்சுக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு அரசாங்கம் நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி தருது, அதை வந்து செஞ்சுக்கலாம். மறுபடியும் இதுதான், அவனுக்கு 1 5 9 வேலை செஞ்சதுன்னா திடீர்னு ஒரு புத்தி வரும், எதுவானாலும் நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன், எங்கள் ஊர்லேயே பார்த்துக்கிறேன், நான் இங்கேயே படிச்சுக்கிறேன் அப்படின்றவாங்க. இல்லை அப்படின்ட்டா அவனுக்கு 4 8 12 தான் வேலை செய்யுது, குறிப்பாக 3 6 8 12 வேலை செய்யுதுன்ட்டா நம்ம மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க, அடமாக பிடிப்பாங்க.
அப்புறம் அதை அனுபவிப்பாங்க. ஓகே. ஸோ ஜோதிடத்தில் வந்து எல்லாமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுலேயுமே வந்து இந்த வார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ எச்சரிக்கையாக இருக்கும்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா வார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதில் வந்து மக்கள் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம் சார். நன்றி. நன்றி.